ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடைய யான்மறை அது படிக்கிறது நான் படிச்சுக்கிறேன். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையவள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான் சரணாவிருந்தம் தள நிற கானகம் தன் ஆடலரங்கு ஆனந்தம் ஆடலரங்கு எம்பெருமான் முடி கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு திரு பாதம் அம்புஜத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் உணர் செய்து புண்ணியம் ஏது என் அம்பே புவி ஏழிலும் பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூத்ததற்கு இளையவளே முகுந்ததற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றுமோர் தெய்வம் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நாள் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளியதாம் எம்பிராட்சி நீ தன்னலிக்கு என்று முன்னை பல கோடி தவங்கள் செய்வார் மண் அளிக்கும் செல்வமோ பெற்றுவார் வானவர்த்தம் பின் அளிக்கும் செல்வமும் அழியா முந்தி வீடும் அன்றோ பண் அளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிழி. பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணோம்னா வாழ்த்து படிக்கிறதில்ல எழுத்து, அதுவும் குறிப்பாக எதுக்காக இந்த மாதிரியான எழுத்து வரக்கூடாது. ஒரு எழுத்து எழுதினோம்னா இலக்கணம் பழகி போயிடும். ஒரு எழுத்தை விட்டுட்டோம்னாலும் இலக்கணம் போயிடும், குறும்பாக போயிடும். அதனால நம்ம பயிற்சி பண்ணணும், கட்டாயம் படிச்சுக்கணும். அதுக்காக இந்த அவங்க கொஞ்சம் கட்டப்பட்டாலும் பரவாயில்ல. கவனி எப்படி படிக்கிறது ஒன்றுதான் எனக்கு படிக்க வந்துடும். எங்க ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாய் மறை நான்கிருக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியர். என்னன்னா ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் நிறைந்த அமுதமுமாகவும் வானந்தமான வான் அந்தமான வடிவுடையார். ஆகாசம் கடைசி அஞ்சாவது பூதம். அது நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படி சொல்றாங்க. அது வான் அந்தம். அப்படி 5வது பூதமாக இருக்கக்கூடிய வான் அந்தமான வான், அந்த வான வடிவுடையவர் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம். 4 மறைகளும் முடிவாக இருக்கக்கூடிய சரணாரவிந்தம் தாமரை பாதங்கள். தாமரை பாதம் என்னன்னு சொன்னா தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியர். அந்த சரணாரவிந்தம் எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா தவள நிற வெள்ளை நிற கான் அந்தம் ஆடர் அயான பூமியில் அயான பூமியை ஆடரங்காக கொண்டிருக்கின்ற எம்பிரானுடைய முடி கண்ணியிலே வீற்றிருப்பது எது? இவளுடைய பதாமுறை சரணாரவிந்தம். மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் எங்க இருக்குன்னா மயான வெளியிலே ஆடரங்காக கொண்ட
எம்பிரானுடைய முடி கண்ணி, கண்ணிங்கிறது தலைமாலை. கண்ணி கண்ணி கருநாரும் கண்ணி கார்னரும் கொன்றை காவற்கு வண்ணமார்பில் தாரும் கொன்றை புறநானூற்று முதல் பாட்டு. கண்ணி அப்படின்னு சொன்னா தலைமாலை. அந்த தலைமாலையில வீட்டிருப்பவை அப்படின்னு சொன்னா இவளுடைய பதாம்புயர். அப்படிப்பட்ட வந்து வெள்ளை நிறம் வந்து மயான பூமிக்கா சிவனுக்கா? மயான பூமி தான். மயான பூமி சாம்பல் 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 நிறைந்ததுனால கண்ணியது உன் புகழ். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம். கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்து. பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. புவி ஏழையும் பூத்தவளாக்கே. புவி ஏழு உலகங்களையும் உண்டாக்கியவளாகிய தாயே, கண்ணியது உன் புகழ், என் கருத்திலே இருப்பது உன் புகழ். இந்த கண்ணிக்கு கருத்து என் கண்ணே மனத்தின் கண்ணே இருப்பது உன் புகழ், கற்பது உன் நாமம், ஓயாமல் சொல்லிக் கொண்டிருப்பது உன் நாமம். வாய் கற்பது அப்படின்னு சொன்ன கற்பது அப்படின்னு சொல்லும்போது அது எதை வந்து நம்ம உச்சாரணம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ, மனனம் செய்து கொண்டிருக்கிறோமோ, கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அது கற்பது உன் நாமம். கசிந்து பக்தி பண்ணியது, மனம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்து. பகலிரவா நன்னியது, நான் எப்பவும் இரவும் பகலும் கூடி இருப்பது எங்கே என்றால் உன்னை நயந்தோர் அகையத்து. உன்னுடைய பக்தர்களுடைய சபையில தான் நான் எப்பவும் கூடியிருக்கேன். நமக்கு வாக்கிலையா கண்ணியது விரும்பியது அப்படின்னாலும் கருத்திலே இருப்பது அப்படின்னு சொன்னா ஒண்ணுதானே. பகலிரவா நன்னியது, நான் கூடியிருப்பது, நான் நன்னி இருப்பது. பகலிரவா நான் நன்னி இருப்பது எந்த இடத்தை போய் அடைந்திருக்கிறேன் என்றால் உன்னை நயந்தோர் அவையர். அண்டி இருப்பதுங்கிற மாதிரி நண்ணுதல். அண்டி இருக்கு, நம்ம போய் அண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா விரும்பி போய் அங்க போய் தஞ்சை உட்கார்ந்து நண்ணுதல்னா சென்று அடைவு. நம்ம நண்டி தானே இங்க வந்து உட்காந்து, அதான் நம்ம விரும்பி தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். இப்ப நின்னை நயந்தோர் அவையத்து தான் நம்ம நன்னி இருக்கோம். நயந்தோர் அவையத்து இவ்வளவு செய்யணும்னு சொன்னா நான் வந்து முன் செய்த புண்ணியம் கொஞ்சம் நிஜமா இருந்திருக்க முடியாதா? அவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்க. நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னமே? அப்படி ஒரு பாக்கியசாலியா, அப்படி ஒரு புண்ணியவானா? அது உண்மையே கிடையாது. எனக்கு எப்படி எனக்கு இதெல்லாம் கிடைச்சது? இந்த ஆச்சரியத்தை, இந்த ரசத்தை இதில் வாங்க. இவர் வந்து இப்போ அம்பாள் கிட்ட பேசுறாரு, திடீர்னு நம்ம கிட்ட பேசுறார், இது அம்பாள் கிட்ட பேசுறார், இது அம்பாள் புகழ்வார், இது அம்பாள் டமான்னு ஒரு திட்டுவார். திடீர்னு அது அவருடைய அந்த பாவங்களுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு அனுபவிச்சுனார். பூத்தவள் புவனம் 14 பூத்தவளும் காத்தவள் பின் கறந்தவள். A person who flowered the entire universe. அது வந்து பர்சனலா என்னோட அனுபவம் ஒன்று சொல்லணும்னா, இப்போ என்னை போல வந்து 100 மடங்கு ஒரு பாடல்லாம் எழுதியிருப்பாரு இந்த மாதிரி பக்தி ரிலேட்டட் பாடல். குறிப்பாக நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, ஏதாவது எந்த கடவுளை வேணா எடுத்துக்கலாம், கடவுளை பற்றி எழுதணும்னு ஒரு வெண்பாவோ ஒரு எழுத்துமோ எழுத உட்காந்தா வார்த்தைகள் தானே அமையுது. அதுதான் என்னோட அனுபவம். நான் வேறு எது எழுதினாலும் அந்த வார்த்தைகள் வராது. அதை தான் நான் உணர்ந்திருக்கேன். அந்த மாதிரி இந்த இடத்துல பூத்தவளைங்கிற அந்த வார்த்தை வந்து அவருக்கு தானாக வந்திருக்கும். அதுதான் என்னுடைய கணிப்பு. அதை உட்காந்து அந்த இடத்துல வேற வார்த்தை போடலாமா அப்படின்னு யோசிச்சா இந்த ரொம்ப இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இந்த கடுமையான கட்டுப்பாடு உள்ள 16 எழுத்து 17 எழுத்து கணக்குள்ள
ஒற்றுமைக்கு தலை அது எண்ணி பார்த்தீங்கன்னா நேர் 16 நிறை 17 இதெல்லாம் கணக்கு பார்த்தா எழுதினார். வாயில வந்தபடி சொன்னது அமையாது. அடக்கடை நம்ம வாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் அபிராமியோட சித்தமா தான் இருக்கணும். வந்து எழுதியிருந்தாதான் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதேதான் அருணகிரிநாதர் இருக்கும். இதேதான் அருணகிரிநாதர் இருக்கும். கந்தர் அலங்காரம் பூரா பூரா கட்டளை கட்டு அந்த விருத்தம் வந்து அவருக்கு வரல. அவருக்கு இயற்கையா வந்து சாரல் மாதிரி வந்து அறிவு மாதிரி கொட்ட பிறகு அதான் இது வந்து கட்டளை வகைகள் அப்படின்னு சொல்றது. இந்த இதுலயே விருத்தத்திலேயே இது வண்ண விருத்தம்னு சொல்றது. திருப்புகளெல்லாம் வண்ண விருத்தம். வண்ண விருத்தம் அப்படிங்கிறது சந்த குறிப்புகளை வச்சுட்டு அதுக்குள்ள எழுதணும். அதுல எழுதுறதுன்னு சொன்னா முதல் சீர்ல 3வது எழுத்து வல்லொற்று அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் வல்லொற்று தான் வரணும். ஆமா, அது வல்லொற்றா தான் இருக்கணும். இக்கு இச்சு இப்பு இட்டு இத்து இப்பு அவ்வளவுதான் வரணும். அது அந்த மெல்லொற்று வர முடியாது. ஒற்று கொண்டு வந்து அந்த இடத்துல போனான்னு சொன்னா அத்தனை எழுத்துல ஆறுமுகம் 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 என்று போகுது. ஒவ்வொரு 5வது எழுத்தும் நெடு கணக்கு பண்ணி பாருங்க. 5வது எழுத்து நெடுதான். அந்த மாதிரி எடுத்து பார்த்து இதெல்லாம் கணக்கு பார்த்து பண்றது இல்லை. நிச்சயமா கணக்கு பார்த்து பண்றது. அவர் எழுதியதை வச்சு அடுத்து மனசு வந்து ஃப்ரீயா விட்டாச்சுன்னு சொன்னா கட்டவிழ்த்து விட்டாச்சுன்னு சொன்னா அது பாட்டுக்கு வந்து சொட்டும். இட் வில் கெட் இன்டு கான்டாக்ட். நேரம் அங்க போய் தொட்டுக்கோ திருப்பி. அதான் நான் செய்த புண்ணியம் ஏது எல்லாமே பூவனம் பூத்தவளே சிருஷ்டி கத்திரி கத்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணிய நான் என்ன சொன்னா அவங்க என்ன புரிஞ்சுட்டாங்க காஃபியை கேன்சல் பண்ணிட்டேன். பூத்தவளே சொன்னேன். புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. 14 லோகம் 14 உலகத்தையும் பூத்த வண்ணம் காத்தவளே. அன்னைக்கு எப்படி பூத்ததோ அதே மாதிரி எந்த விதத்திலும் சிதைவு நேராமல் காத்தவளே. பின் கறந்தவளே. அடிச்சவளேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசார் பாடு. பின் கறந்தவளே மறைச்சவளே மறைச்சு வச்சுட்டாளாம். திருப்பி குண்டு மிழ்ந்து தான் தீருது பிரம்மம். அதனால அதை கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகந்தற்கு இளையவளே. விளையாட்டா இருக்க இது. இந்த கரைக்கண்டனுக்கு மூத்தவளேனா எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கரைக்கண்டனுக்கு மூத்தவளேன்னு சொல்லும்போது நன்னாத்தான் இருக்கு. ஆனா எப்படி அவளை மூத்தவள்னு சொல்றது, மூவா முகந்தற்கு இளையவள்னு சொல்றது, இஸ் தேர் எனி ஜஸ்டிஃபிகேஷன் பிஹைண்ட் இட்? இதுல வந்து ஒரு இதுக்கு பின்னால் ஜஸ்டிஃபிகேஷன் பார்க்காம வெறுமனே போய்ட்ரி மாத்திரம் பார்த்து போனா அது ஒரு இன்பம் தான். இதுக்கு கொஞ்சம் அப்படி இது பண்ணி பார்த்தோம் சொன்னா படைத்தல் காத்தல் அப்புறம் தான் அழித்து. இவ தொழிலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை தொழிலை செய்ய முடியும். ஆகவே கரைக்கண்டனுக்கு அவர் மூத்தர். கரைக்கண்டன்னா சிவன். சிவன் கரையை உடைய கண்டனாகிய கரைக்கண்டன். Take for so many things for granted. Don't hesitate. எதுவா இருந்தாலும் கரெக்ட். எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுடுறேன். கரைக்கண்டன் கரையை உடைய கண்டன். கண்டம் அப்படிங்கிறது இவர் வந்து அநேகமா பார்வதி தேவியை வந்து சொல்றாரு. அப்படி பார்த்தா சிவனுக்கு முன்னேறாரு. என்ன தலையிலேயே கால வச்சிருந்த பொற்பாதம் வந்து சிவனுடைய தலையிலேயே இருக்குன்னு தானே சொல்றாரு. ஆமா, மூர்த்திகளும் வணங்கும் தெய்வம் தேவி மகாத்மியம் மாதிரி வருது. தேவி மகாத்மியம் கொஞ்சம் பார்க்கணும். தேவி பாகவதம் பார்க்கணும். லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்து பார்க்கணும். அந்த இந்த மாதிரி கூர்மாண்ட புராணமா அந்த மாதிரியான புராணங்கள் எல்லாம் தொட்டாத்தான் சக்தியினுடைய சக்தி தத்துவங்களை முழுக்க தெரிஞ்சு உள்வாங்கி அதை இது பண்ணி வார்த்தைகளை கிறிஸ்டலைஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. இதுக்கு அத்தனையும் முக்கியம். அது
அது வரையும் வெறும் சொற்பொருள் பார்க்கலாம், சொற்பொருளை அனுபவிக்க முடியும். அது போதும். அது போதும். கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, என்றென்றும் வயதையாத மூப்படையாத முகுந்தனுக்கு இளையவளே. அதே படைப்பு தொழிலை செய்கிறான், அவளுக்கு இளையவள். அதே காக்கும் தொழில் செய்வோம். இளமையா இருக்கு அவருக்கு, இவ இளையவள்னா இளமையா இருக்கிறவங்க. ஆமா, இப்போ வந்து இந்த இடத்துல சொல்லப்படுறது திருமால். முகுந்தன்னா பெருமாள். மூவா முகுந்தன்னா நாராயணி இல்லையா? இவ நாராயணி கோவிந்தி, கோத்ரி கோவிந்த ரூபிணி, கோவிந்த ரூபிணி அப்படின்லாம் சொன்னாங்க. இவளுக்கு வந்து திருமாலுடைய அம்சங்களும் உண்டு. ஏன்னா அவளுடைய தங்க மாத்தவளே, பெரிய தவம் செய்பவளே, மாதவத்தவளே, உன்னையன்றி ஒரு தெய்வம் வந்திப்பார். உன்னை தவிர இன்னொரு தெய்வத்தை நான் போய் வந்திப்பேனா? வந்தனை வந்தனம் சொல்றேன். எனக்கு நான் வந்திப்பேனோங்கிறதே வந்து வந்தனம்ங்கிறது அப்படி நடிக்காம வந்திக்கிறதும் ஒரு திட்டுறதுங்கிற மாதிரி. நிந்தனை நிந்தித்தல், வந்தனை வந்தித்தல். இல்ல, நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம தமிழ்ல இப்ப பயன்படுத்துற வார்த்தைகள் நாட் even 10%. 90% வார்த்தைகளை நம்ம எழுந்துட்டோம். ஆனா கொஞ்சம் அப்படி ரூட் பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் இவர் சொன்னார், எனக்கு வந்து கூறுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை, இடையினரா வந்து கூறுதல், நினைவு. அதுக்கு வந்து நினைவு கூறுதல்ங்கிற வார்த்தையோட லிங்க் பண்ணா டக்குன்னு அர்த்தம் புரியுது. வெறுமனே கூறுதல்னா ஒண்ணுமே புரியல. அந்த அந்த கூறுதல் வந்து நினைவு கூறுதல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல இது பண்ணா டக்குன்னு அர்த்தம் புரியுது. அதாவது ஷார்ப்பன் பண்றோம் இல்லையா, அதுதான் கூர். வதிப்பவர் உன்னை. சில வார்த்தைகள்லாம் அப்படியே மலையாளத்துல இருக்கு சார், வழக்கத்திலேயே கன்னடத்துல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, கன்னடத்திலே 4 லாங்குவேஜ் அது. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள். உன்னை யாரெல்லாம் வந்திக்கிறார்கள், வணங்குகிறார்கள்? வானவர்கள், தானவர்கள் அதாவது அரக்கர்கள், ஆனவர் எல்லாம். சிந்திப்பவர் யார்? நல் திசைமுகர் நாராயணர். நாராயணரும் பிரம்மனும் உன்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தையுள்ளே பந்திப்பவர், இங்க அங்க நகர முடியாதபடி கட்டி போட்டு வச்சிருக்கிறார். சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தம். பரமேஸ்வரன் உன்னை சிந்தையுள்ளே பந்தித்து வைத்திருக்கிறான். இவ்வளவு இருந்தாலும் சந்திப்பவருக்கு எளிதா எம்பிராட்டி நின் தன்னழியே. காட்சி கழியனா, அது என்ன? காட்சி கழியன் கடுஞ்சொல்ல நல்லனே நீ கூறும் மன்னன். ரொம்ப உயர்வுல இருக்கிறவங்க போய் சந்திக்கிறதுங்கிறது முடியாத காரியம். யாரை போய் சுலபமா சந்திக்க முடியுமோ அவனுக்கு தான் சௌலபியம் இருக்குன்னு சொல்றான். சௌலபியம் அப்படின்னு சொன்னா சந்திப்பதற்கு எளிது. அந்த சௌலபியம் உடையவளை சந்திப்பதற்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. உன்னுடைய அருளால் தன்மையாகிய தன்மை பொருந்தியதாகிய அருள் குளிர்ச்சி பொருந்திய. பூமியில் உன்னை சந்திப்பதும் உன்னுடைய தன்மையான அருளை பெறுவதும் அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வோர் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடு அன்றோ பண்ணளிக்கும் பரிமாறை யாமலை பண்பியே. உன்னுடைய அருளுக்காக பல கோடி தவங்கள் செய்தவர்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன சாதாரணமா? இந்த இகலோக இந்த பூமியில கிடைக்கும் மண் அழிக்கும் செல்வமோ, மண் அழிக்கும் செல்வமோ, அரசன் மண்ணுக்கு அரசனாக விளங்குகின்ற அந்த பதவியோ அவனு அதுவோ கிடைப்பார். மதிவானவரம் விண்ணளிக்கும் செல்வமும் விண்ணரசை ஆளுகின்ற அந்த பதமும் அழியாத முக்தி வீடும். அல்லவா, பெரும் சொர்க்கம் கிடைச்சா போறாங்க. அழியாத முக்தி வீடும் என்றோ பண் அழிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிழியே. பண் அழிக்கும் சொல்
பரிமள யாமலை பைங்கிழி. அழித்தல் அப்படிங்கிறது இதுவரைக்கும் மண் அழித்தல், விண் அழித்தல் அப்படிங்கிறது ஆட்சி. பண் அழித்தல் அதுதான் பண்ணை ஆட்சி. கவிதையே தன் உள்ள ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பண்ணளிக்கும் சொல். பண்ணளிக்குன்னா பண்ண அப்படின்னா பரிபாலிக்கின்றதாகிய சொல்லை உடைய பரிமள யாமலை. யாமலை அழகா பாருங்க, சொல் தானே கவிதை ஆடும். அந்த ஆளக்கூடிய சொல்லை வைக்கக்கூடிய சொல்லை கொண்ட பரிமள யாமலை. யாமலைன்னா ஷாமலை. சாமளா ஷாமலை தான் யாமலா. ஷாமலைங்கிறது அந்த ஒரு மாதிரியான பச்சை நிறம். சாமளா நிறம். அதுக்காகத்தான் முதல்ல பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமல அத்தனையும் கொண்டது பைங்கிழியே. பைங்கிழியே கிளியே. இந்த கிளியேன்னு சொல்றதுக்காக அது யாமலை. அது அப்படியே பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிழி. அது பண்ணளிக்கும் சொல் பரிமளம். பரிமளம் கந்தம் கவிழ்கின்ற சொல்லையுடைய யாமலை பைங்கிழி. யாமலையாகிய பைங்கிழி. பச்சை நிறம் வந்து பார்வதியை சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து அபிராம பச்சை நிறமாவும் இருக்கவளா சொல்றாரு. முன்ன சொன்னா சிவந்த மேனியும் சொல்றாரு. மொத்தம் 5 வர்ணமும் சொல்றாரு. 5 வர்ணம் பின்னால் வரும் பாட்டு வரும்போது சொல்றாரு. கருப்பும் அவதான், நீளமும் அவதான். கருப்பஞ்சிலை கருப்பஞ்சிலை கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பா இருக்கு. ஆனா கருப்பு சிலை வந்து கருப்புங்கிறது கலரா எடுக்கக்கூடாது. கரும்பு சிலை இருக்கு. கரும்பு கையில எந்திர சிலை. கரும்பு கையில என்ன சிலை? மதுவாமா. ஆனா நானும் அவங்க நினைச்சேன் கருத்த சிலைன்னு நான் அது அபிராமவல்லிக்கு நிறங்கள் என்னென்ன நிறங்கள் அப்படிங்கிறது இன்னொரு பாட்டு வரும். பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசுமன் கொடியே அப்படின்னு பாட்டு வரும். அது வரும்போது சொல்றேன். இப்போ இந்த அடுத்த பாட்டை பார்க்க கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக வென்றோ வாமபாகத்தை ஒவ்வியது. வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்ந்தென்னை ஆண்டவர் பாதமும் ஆகி வந்து வெவ்விய காரணன் மேல் வரும்போது வெளி நிற்கவே. வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. உரைகின்ற நின்றிரு கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே. ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி 2 பாட்டுக்கு கொஞ்சம் நான் விரிவாக பார்ப்பதை அனுமதிக்க வேண்டியது. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே. இளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே. மனத்தகத்தை கிடந்து தான் சிதக்னி குண்ட சம்பூதான் சொல்றாள. கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்தல் சித் அக்னி குண்டத்திலிரு முளைத்தவள். அன்பர்கள் சுற்றத்தார் கிளந்து ஒளிரும் ஒளியே. ஒளிரும் ஒளிக்கு இடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி இருந்த அம்மே அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயம். இந்த பாட்டினுடைய விரிவை அப்படியே வாங்கிக்கணும். அப்படியே வாங்கிக்க முடியாது. இதுல கொஞ்சமான
எட்ட வைக்கணும் அப்படின்னு சொன்னா சில உதாரணங்களை சொன்னாதான் முடியும். இந்த ஒளிரும் ஒளியே அப்படின்னா அடுத்தது ஒளிக்கு இடமே அப்படின்னு சொன்னார். இந்த ஒளிக்கு இடமே அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு புரியுதா? லைட்டை போடுறோம், சுவிட்ச் போடுறோம், இன்ஸ்டன்டேனியஸ்லி லைட் ஸ்ப்ரெட்ஸ் ஆல் ஓவர் த ரூம். ஏன்னா அது ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வேகத்தை பயணிக்கக்கூடியது. ஆகையினால பூமியில நான் எந்த மூலையில இருந்து ஒரு லைட் சுவிட்ச் போட்டாலும் படிச்சு பரவிடும் அதே செகண்ட்ல. நமக்கு தெரியாது. கிட்டக்க இருக்கிற நட்சத்திரம் எதிராக அப்படின்னா சூரியன். அதை தாண்டினா சிரியஸ். சிரியஸ் வந்து அதுல ப்ராக்சிமா சென்டாரி அப்படிங்கிற நட்சத்திரம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே கிட்ட இருக்கு, ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய நட்சத்திரம். எவ்வளவு தூரம்டான்னா 4.5 ஒளி வருஷம் அப்படின்னா 1,86,000 மைல் இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 24 இன்ட்டு 365 இன்ட்டு 4. அதான் நியரஸ்ட் ஸ்டார். இதை எப்படி இந்த டிஸ்டன்ஸை மனசுக்குள்ள புரிய வைக்கிறது அப்படின்னா எட்ஜி வெல்ஸ் ஒரு கணக்கு போட்டார். பூமியின் விட்டம், பூமியின் விட்டம் நாட் இது அதோட டயமீட்டர் 8,000 மைல். இந்த 8,000 மைல நான் அந்த சுருக்கிறேன், ஒரு தூசியின் அளவாக சுருக்குகிறேன். ஒரு தூசியின் அளவாக சுருக்கி இந்த டேபிள் அங்கே வைக்கிறேன். அப்ப சூரியன் எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னா 14 அடி தூரத்துல இருக்கும். பிராக்சிமா சென்டாரி எங்க இருக்கும்னா 200 மைல் தள்ளி இருக்கும். 200 மைல் 14 அடி தூரத்துல சூரியன் இருந்தால் 200 மைல் தள்ளி பிராக்சிமா சென்டாரி இருக்கும் அப்படின்னா. இன்னொரு கான்செப்சுவல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட் சந்திரனுக்கு 3.5 மணி நேரத்துல போயிட்டு திரும்பி வந்துடும். அந்த ராக்கெட்ல ஏறி உட்காந்தா 57,000 வருஷம் ஆகும். இன்னைக்கு வாயேஜர் வந்து நம்ம தாண்டி போயிருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மார்ஸ் அது தாண்டும் போது 74 எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம். 76 மார்ஸ் தாண்டி சூரிய மண்டலத்தை கடக்கிறதுக்கு அதுக்கு 40 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் விட சூப்பர் ஸ்பீட் போகக்கூடிய அந்த ராக்கெட்ல ஏறி உட்காந்து 57,000 வருஷத்துக்கு நியரஸ்ட் ஸ்டார். இப்போ நீங்க கற்பனை கொண்டாங்க, ஒரு நதி பெருகி வருகிறது, ஒரு இடத்துல வறண்டு கிடந்த நதி காட்டாறு மாதிரி பெருகி வருகிறது. திடீர்னு காட்டாறு பெருகி பிரவாகமா வருகிறது. அப்படி ஒளிப்பிரவாகம் பெருகி வரும்போது அந்த முனை இங்க வந்து சேர்றதுக்கு 4 வருஷம் ஆகுது. நியரஸ்ட் ஸ்டார். அப்ப அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கேன். அதுதான் ஒளிரும் ஒளிக்கு இடம். நியரஸ்ட் ஸ்டார் 100 வருஷம் 100 ஒளிகாண்டுகள் 1000 ஒளிகாண்டுகள் கடந்து இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் நமக்கு இருக்கு. அதில் எவ்வளவு சொல்றான், என்னென்னா சொல்றான். அந்த சயின்ஸுக்குள்ள போனா ரொம்ப இது ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னு சொன்னா இதை மனசுக்குள்ள வாங்கிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும்னு சொன்னா இத்தனை கம்பேர் பண்ணா இந்த இவ்வளவு தூரம் வெளியே இந்த வெளியில இருப்ப நம்ம ஸ்பெக், அவர் தான் சொல்றாரு ஸ்பெக் ஆஃப் டஸ்ட். அதான் பண்ணி இங்க வைக்கிறேன், இங்கேருந்து 14 அடி தூரத்துல சூரியன் இருக்குங்கிறாங்க. 9 நிமிஷ காலம் கழிச்சுதான் நமக்கு வந்து சூரியன் வந்து இங்க அதோட கதிர்கள் இங்க தெரியுது. காலையில 9 நிமிஷம் இருக்கிற சூரியனை பார்க்கல, மாலையில 9 நிமிஷம் இருக்கிற சூரியனை இல்லாத சூரியனை பார்க்க தினம் செஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஆச்சரியங்களை அடக்கிய
ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படின்னு சொன்னா இந்த ஒரு ஃப்ரேஸுக்குள்ள இத்தனை இருக்கு. ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படிங்கிறது வந்து அது என்ன சொல்றது, ரூபம் இல்லாதவள் இல்லைன்னா ஒளியை வந்து நீங்க பார்க்க முடியும், உணர முடியும். அதாவது என்னன்னு சொன்னா ஒளி டிராவல் பண்றதுக்கான இடம், ஒளிரும் ஒளிக்கு இடமே. அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன்ல சொல்லிட்டார், எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, எதுவுமே இல்லாத வெளியே. இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய வெளியா கிடக்கின்ற நீ அறியேன் அழியேன் எளிமையானவன், ஒண்ணுமே இல்லாத புத்தி கெட்டவன், அழியேன் அறிவளவுக்கு அழகானது அதிசயம். ஏன் இருக்கிறதா இத்தூண்டு புத்தி, அந்த புத்தியுமே நான் சரியா பயன்படுத்துறதில்லை. அந்த அளவுக்கு அது வந்து பொருந்துகிறது என்றார், அதுல வந்து பொருந்துவது என்றார். இது எவ்வளவு பெரிய அதிசயம் அது. கிளியே ஆரம்பிச்ச கலைஞர் நெஞ்சகத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கிழமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதற் பூதங்களாகி இருந்த அம்மே, அழியே அறிவளவுக்கு அழகானது அதிசயம். அழியன்னா ஒண்ணுமே தெரியாத அழியன் அப்படின்னு சொன்ன எளியவன், அதிசயமான வடிவுடையார், அரவிந்தமெல்லாம் துதிசெய ஆனன சுந்தரி சுந்தரவல்லி, துணை இறதி பதிசயமானது அபசயமாக அன்றோ முன் பார்த்த வதம் மதி சயமாக அன்றோ பாவபாகத்தை கவ்விய. அவள் அதிசயமான வடிவுடையார், அரவிந்தம் எல்லாம் துதிக்கத்தக்க ஜெயத்தை உடைய துதி ஜெய ஆனன சுந்தரி. அவளுடைய முகம் இந்த கமலங்களை எல்லாம் பெற்றது, கமலங்களெல்லாம் துதிக்கப் பெறுவது. அப்படிப்பட்ட சுந்தரவல்லி அவள், சுந்தரமான கொடி, அழகிய கொடி. துணை இறுதி பதிசயமானது அபசயமாக என்றோம். ரதியின் பதி மன்மதன் ஜெயித்துக் கொண்டிருந்தானே, அந்த ஜெயித்துக் கொண்டிருந்தது மன்மதனை ஜெயித்தாரே, மதி ஜெயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்தம் மதிசாயமாக என்றோ வாமபாகத்தை ஒப்புகிறார். ரதியே மன்மதனை அழிச்சார், நீராக்கினார், சாம்பலாக்கினார். அப்படி சாம்பலாக்கினதை பார்த்து கொண்டிருந்தவர்களுடைய எண்ணம் நிறைவேறும்படியாக, அவர்களுடைய எண்ணம் எல்லாம் மற்றவர்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறுமாறு அல்லவோ நீ வாமபாகத்தை வவ்வியதை, வாமபாகத்தை இடது பாகத்தை திருடிக்கொண்டாய, கவர்ந்து கொண்டாய. அது எதுக்காக சொன்னா துணை இறுதி பதி சயமானது அபசயமானது. மன்மதனை ஜெயிச்சாரே, அதை அபஜயமா ஆக்குறதுக்காக, சிவனுக்கு அபஜயமாக்கி ஜீவன்களை இங்க உண்டாக்குறதற்காக அற்புதமான அந்த விரிச்சு சொன்னாதான் அது துணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவதம் மதி ஜெயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியது. அதாவது மன்மதன் அழிஞ்சிட்டா உலகத்துல வந்து படைப்பு நடக்காது. அதனால வந்து நீ சிவனுடைய ஒரு பகுதியை ஒப்பிக்கொண்டாய். அதன் பிறகு வந்து உலகம் வந்து படைப்படி தடைக்க ஆரம்பித்தது. அவர் வந்து மன்மதனை ஜெயிச்சார் இல்லையா, அது அந்த ஜெயம் அபஜயமா போயிடுச்சு. ஜெயிச்சதுக்காக கிஃப்டாக தான் இந்த அம்மா அவரோட இடது வளத்தை செஞ்சுடுறாங்க, ரிவார்டு. உடனே அபஜயமானது. பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அபியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்பதில் வரும்போது வெளி நிற்க சொல்லுவாங்க. 1000 முறை இது பண்ணுவாங்க,
லட்சம் ராமநாமம் சொல்லுவாங்க, கோடி ராமநாமம் சொல்லுவாங்க, எல்லாம் போகும், எல்லாம் ஆயிடும். பிராணம் போடுற நேரத்தில் ஏன்டா இப்படி கழுத்து இருக்கிற அப்படின்பா கடைசி வார்த்தை. என்ன இப்படி கொல்லாத ஏன்டா அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லிவிடும். இது அத்தனை காலமும் பண்ணி வச்சிருந்த இது பூரா பிரயத்தனம் பூரா அப்படி அந்த கடைசி நேரத்துல ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்தா மட்டும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். அது கிடைக்காம இருக்கிறதுனால தான் இத்தனை அவத்தை நம்ம தன்னைய பறந்து அவத்தப்பட்டுருக்கோமே. ஏன்னா ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அவ்விய பாகத்து இறைவரும் இவர் தான் கேட்குறார். எனக்கு கடைசி நேரத்தில் ஃபோட்டோகிராஃபரை பழைய காலத்து இந்த ஃபோட்டோ இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ கொடுக்கணும். பழைய காலத்து ஃபோட்டோவை எடுக்கணும்னு சொன்னால் உட்காரு, நில்லு, கை எப்படி வச்சுக்கோ, இது பண்ணு, இந்த கழுத்தல் பண்ண இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி விடுவான், அதெல்லாம் பண்ணுவான், எல்லாம் செய்வான். ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ட்ரில் வாங்கிட்டு அங்கே போய் ஒரு பட்டன் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த ஒரு செகண்ட் நீ அசைவம் இருக்க பற்றியா, அந்த ஒரு செகண்டுக்காக இந்த 6 மணி நேரம் ட்ரில் வாங்கிட்டேன். ஆமாம், அப்படி அந்த சமயத்துக்கு கடைசி நேரத்தில் அந்த சிந்தைக்குள்ள இந்த பொற்பாதம் வந்து நிற்க வேண்டும், இந்த காட்சி வந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுவாக இருக்கு. பவ்ய பாகத்து இறைவன், நீ பவ்விக்கொண்டாய இடது பாகத்தை, அந்த இறைவனும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும், 2 பேரும் ஒன்னா இருக்கணும், தம்பதிகளாக இருக்கணும். பார்வதி பரமேஸ்வரா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. தம்பதிகளை பார்த்தா பார்வதி பரமேஸ்வரர் பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேற வார்த்தை சொல்ற வழக்கம் இல்லை. மகிழ்ந்திருக்கும் செவ்வியும், நீங்க 2 பேரும் மகிழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பும், உங்கள் திருமண கோலம் சிந்தையுள்ள என்னுடைய ஆணவத்தை தீர்த்து, அவ்வியம்னா ஆணவம், அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து, அப்படி ஆகும்பொழுது பொற்பாதமும் ஆகும்போது ஆகி வந்து வெவ்விய கால் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே, எனக்கு எதிரே நிற்கவே. காலன் என்னிடத்தை என்னை வந்து மேவும் போது எனக்கு எதிராக நிற்க வேண்டியது இந்த காட்சி. அவ்விய பாகத்து இறைவனும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும், உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ள அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து அவன் காலன் எதிரே வரும்போது எதிரே நிற்க வேண்டும். இது அத்தனை பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் அத்தனை இருக்கும். இது அபியம் என்ன மிஸ் பண்ணிட்டேன். அபியம் ஆணவம் பொறாமை அப்படின்ட்டு ஒரு பதம் வராது. ஏன்னா அவர் இவரும் அபிராமி 2 பேரும் மட்டும்தான் இருக்கா. இந்த இடத்துல வந்து அபிராமி பொறாமப்படுவாங்க. இந்த இடத்துல வெளி நின்று நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலகம். ஒளி நின்ற கோணங்கள் 9 மேல் உரைபவை, ஒளி நின்ற கோணங்கள் 9 மேல் உரைபவளை, ஸ்ரீசக்கரத்தில் உரைபவளை தான் நவகோணம் இல்லையா, அந்த கோணத்திலே மேல் உரையக்கூடியவளே, அப்படி வெளி நிற்கின்ற உன் கோலத்தை, உன் திருமேனியை பார்த்து என் விழி நிறைந்தது, என் நெஞ்சம் நிறைந்தது, என்னுடைய நெஞ்சுக்குள்ளே களிப்பு ஆகிய வெள்ளம் கரைகாமல் புரள்கிறது, கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது. அம்மா எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, என் மனம் முழுவதும் என் கண்ணும் என் மனமும் கழிப்பு வெள்ளத்தாலே கரை புரள்கிறது, என்னுடைய சிந்தையுள்ளே தெளிவாகிய ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலகம். இப்போது என்ன செய்ய திருவுலகம் கொண்டிருக்கிறாய் என்று நின்ற கோணங்கள் 9 என்ன திருவுலகமோ அப்படின்றார். என்ன திருவுலகம் ஆச்சு, எல்லாம் இதெல்லாம் ஆச்சுன்னா எனக்கு பூர்த்தி ஆயிடுச்சா, நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அந்த இல்ல
அவரை மாதிரியான பெரியவர்களுக்கு அதை அப்பேற்பட்ட சுமையையும் தாங்கி கொண்டு ஞானமாகிய சுமையையும் தாங்கி கொண்டு வாழ்வதற்காகிய சக்தி இருந்ததாகவும் கொள்ளும். இது இந்த முதல் வரி நீங்க சொன்ன கடைசி வரி முடிநின்ற கோணங்கள் 9 மீது உரையோடிக்கும் ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரத்தில் வீற்றிருப்போம் 9 கோணங்கள் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமும் அறைகின்ற நான்மறையின் முடியோ அடியோ முடியோ அது நிறைகின்ற வெண்டிங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற பாரதியோ பூர்ணாச்சல மங்களையே பூரண அச்சல மங்களையே அருளால் நிறைவு பெற்ற நிச்சலையாகி இருக்கின்ற பெண்ணே மங்களையே நீ உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ உன்னுடைய கணவனாகிய பரமேஸ்வரனுடைய இடது பக்கமோ எந்த இடத்துல இருக்கும் கோவில்? அது அவனுடைய இடது பக்கம் தான் அவனுடைய கோவிலா? இல்லை என்றால் அறைகின்ற நான்மறையின் எப்போதுமே ஓதியே அறியக்கூடிய, எழுத்து மூலமாக படிக்காமல் ஓதியே அறியக்கூடிய அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அது ஆரம்பத்திலேயும் முடிவிலையும் அமுதம் நிறைகின்ற வெண்திங்கோளம் அமுது ஊறுகின்றதாக அமுதத்தை தகுதியதாக சந்திரனிலோ அங்க கூடியிருக்கியா? கஞ்சமோ தாமரையில இருக்கிறியா? அல்லது என் நஞ்சத்தில் வெற்றி இருக்கிறாயா? மறைகின்ற பாரதியோ, இது நான் பார்த்துருக்கோம். பால்கடல்ல அத்தனை செல்வங்களும் போய் விழுந்து மறைந்தன. அதுக்கப்புறம் அதை மீட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த கதையெல்லாம் பாலகாண்டத்தில் பார்த்தோம். பாலகாண்டத்தில் துர்வாசர் வந்து கோபிச்சு சபிச்சுரன். ஏன்னா லக்ஷ்மியோடைய மாலையை தாமரை மாலையை அவர் கொண்டு வந்து கொடுக்குறார். அதை அப்படி தொட்ட கம்பால வாங்கி அங்குச்சத்தால் வாங்கி யானையினுடைய ஐராவதத்தை கழுத்தில் வச்சுடுறான். அது வந்து எடுத்து அது கீழே போட்டு துவைச்சுடுறது. அப்போ கோவச்சு உன்னோட செல்வம் அழியட்டாங்கிற அந்த செல்வங்களெல்லாம் எங்கே போய் அழிகிறது அப்படின்னு சொன்னால் பார்க்கடலில் விழுது. அதையெல்லாம் கடைஞ்சி மீட்டு எடுப்பதற்காகத்தான் மறுபடியும் இதை பண்ணாங்க. அதான் மறைகின்ற வாரி. இதில் வந்து அறைகின்ற நான்கரை அடியோ முடியும். அது வந்து அந்த கம்பராமாயணத்தில் வந்து விளைந்து அறைகின்ற விளைந்தன பாதங்கள் படிவங்கள். இது இங்கே இருக்கிறது எத்துணையும் பேதமறை அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மூர்த்திகளுக்கும் தன்மை ஒண்ணுதான். என் தெய்வம் தன் தெய்வம் உன் தெய்வம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சண்டை போட்டுனாதான் எல்லாத்துக்கும் தன்மை ஒண்ணுதான். மங்களை செங்கலசம் முளையால் படிக்கணும்.